எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரினுடைய மன ஆசைகளை ஆன்மீகத்தை வைத்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ மூலிகைகளோ எதுவும் இல்லாமல் முகூர்த்த நேரங்களை வைத்து நம்மளினுடைய மன ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். அந்த முகூர்த்த நேரங்கள் அத்துணையுமே சித்தர்களால் அப்பொழுதே சொல்லப்பட்டு விட்டு சென்றிருக்கிறது. கரெக்டாக நாம் அதை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், அது எந்த டைமிங், அது நாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கே நாம் தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, என்ன மன ஆசை நினைச்சாலும் உங்களால் அதை நிறைவேற்றிக்க முடியும். இதை நாம் அனுபவ ரீதியாகவே செய்து பார்த்து பல தடவை வெற்றியும் கண்டு நாம் பலருக்கும் சொல்லி அவர்களும் செய்து பார்த்து அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கண்ட அற்புதமான முறைகளாக இது இருக்கிறது. இது பேரு சோடசக்கலை நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது அமாவாசை திதியில் வரும். ஒவ்வொரு மாதங்களிலும் இந்த அமாவாசை இடம்பெறும். அதில் குறிப்பிட்ட சில அமாவாசை நாட்கள், குறிப்பிட்ட கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசைகள், இவை அத்துணையும் சிறப்பு மிக்கதாக சொல்லப்படுகிறது. அந்த அமாவாசையை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொண்டு அதில் வரும் சோடசக்கலை நேரத்தை நாம் முறையாக யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். விதியையே மாற்றும் சக்தி சோடசக்கலை நேரத்திற்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது இந்த ஆனி மாத அமாவாசை அன்று வருகிறது. அதாவது வரும் ஜூலை 5ஆம் தேதி, தமிழ் மாதத்துல சொல்லணும்னா ஆனி மாதம் 21வது நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த அமாவாசை திதி அதிகாலை 4:56 தொடங்கி மறுநாள் அதிகாலை 5 மணி வரை இருக்கிறது. கரெக்டான நேரம். ஸோ இதுதான் டைமிங். இந்த டைமிங்கை நாம் சரியாக கணக்கு பண்ணிட்டு குறித்து வச்சுட்டு இதில் நாம் சோடசக்கலை நேரத்தை தனியாக கால்குலேஷன் பண்ணி எடுத்துட்டு அந்த நேரத்தில் நம்மளோட மன ஆசையை இறைவனிடத்தில் சொல்லி சிரதையோடு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் என்று இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. எல்லா விதமான காரிய சாதனைகளையும் உங்களால் செய்திட முடியும். சரிங்க, ஓகே. இப்போ இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டதை நாம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், அதாவது அமாவாசை திதி எப்பொழுது முடிவடைகிறதுங்கிற டைமிங்கை நோட் பண்ணிக்கணும். அந்த ஒரு நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் முன்பும் பின்பும் இருக்கிற 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக நாம் சொல்கிறோம். அப்படி பார்த்தா ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் மறுநாள், அதாவது ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்குத்தான் இந்த அமாவாசை திதி நிறைவு பெறுகிறது. ஸோ சோடசக்கலை டைமிங் நிறைவடையும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பும் பின்பும்னு கணக்கு வச்சா ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தை தான் நாம் சோடசக்கலை நேரமாக சொல்லுகிறோம். சரிங்க, இந்த 2 மணி நேரமும் சோடசக்கலை நேரமா அப்படின்னா அதுதான் இல்லை. அதிலும் ஒரு சீக்கிரட்டை சித்தர்கள் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எதையுமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய அருமை தெரியாது. அதை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு பக்குவம் கிடைக்காது. ஸோ எதையுமே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நாம் அதை பெற்றுக்கொண்டால்தான்
நமக்கு அதனுடைய அருமை தெரியும் என்று அறிந்த நம்மளினுடைய முன்னோர்கள் சித்தர்கள் அனைவரும் இந்த சோடசக்கல நேரம் என்னமோ 5 நொடிகள் தான். அதாவது இன்னும் சொல்ல போனா 5 நொடிகள் கூட இல்லை, 5 சொடக்கிடும் நேரம். 5 தாட்டி விரலை சுண்டு விட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு நேரம் வருதோ அந்த டைமிங் தான். அந்த டைமிங்கில் தான் திருமூர்த்தி தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளினுடைய திருவருளும் இந்த பூமியின் மீது விழக்கூடிய டைமிங். புரியுதுங்களா? ஸோ அந்த 2 மணி நேரத்தில் நமக்கு கரெக்டா ஒரு 5 நொடிகள் மட்டும் இடம்பெறும். ஏன் சித்தர்கள் அந்த 5 நொடிகளை சொல்லல? ஏன் இந்த 2 மணி நேரம் ஃபுல்லா சொல்றாங்க? இந்த 2 மணி நேரத்துல எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த 5 நொடிகள் இடம்பெறும். ஆரம்பத்திலும் வரலாம், நடுவிலும் வரலாம், இறுதியிலும் வரலாம். ஆனா ஏன் நம்மளினுடைய சித்தர்கள் இந்த 2 மணி நேரம் ஃபுல்லா இருக்க சொல்றாங்கன்னா, அப்பொழுதுதான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். நாமளும் சிரத்தையோடு மன தூய்மையோடு மனதினை ஒருமுகப்படுத்தி கட்டுப்படுத்தி நாம வழிபாடு செய்வோம். இல்லைன்னா கரெக்டா அந்த 5 நொடிகள் மட்டும் நாம செஞ்சுட்டு போயிருவோமே. எல்லாரும் சீக்கிரமா அவங்களுடைய காரிய சாதனைகளை புரிந்து கொள்வாங்க இல்லையா? ஸோ அது நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எதிலுமே மனமது செம்மையாக வேண்டும் என்பதற்காக இந்த 2 மணி நேரத்தை சித்தர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த 2 மணி நேரத்திலும் நீங்கள் முழுமையான தியானத்தில் ஈடுபட வேண்டும். நீங்கள் உங்கள் பூஜை அறையில் செஞ்சாலும் சரி, தனியாக ஒரு அறையில் செஞ்சாலும் சரி, நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்துட்டு ஒரு விளக்கில் எண்ணெய் திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு சிரத்தையோடு உங்களுடைய கண்களை மூடிட்டு நமக்கு எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திச்சுட்டு நீங்கள் முழு தியானத்தில் ஈடுபட வேண்டும். இப்படி ஈடுபடும் போது 2 மணி நேரமும் சிரத்தையோடு ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக 100% கண்டிப்பாக உங்களினுடைய அந்த ஆசை நிறைவேறும். கரெக்டாக அந்த 5 நொடிகள் உங்களுக்கு கிளிக் ஆகும். நீங்கள் என்ன மனதில் நினைத்து என்ன ஆசைப்பட்டு நீங்கள் வேண்டி வணங்கி இந்த ஒரு தியானத்தில் ஈடுபடுகிறீர்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினைத்து தியானத்தில் ஈடுபடுவது சிறப்பு. அதாவது ஏதாவது ஒரு 5 நொடிகள் தான் இடம்பெறும் நான் சொல்லிட்டேன். இந்த 5 நொடிகளில் நம்ம 2 மணி நேரம் முழு தியானத்தில் ஈடுபடுறோம். வெவ்வேறு விதமான மன ஆசைகளை உள்ளே செலுத்தி, இப்போ வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், திருமணம் அமையணும் அப்படின்னுட்டு நிறைய எண்ணங்களை டிஃப்ரெண்டான திங்கிங்கை மனதிற்குள்ளார செலுத்திட்டு நீங்கள் வேண்டுதல்களை வைக்கும்போது கரெக்டாக அந்த 5 நொடிகள் கிளிக் ஆகும்போது ஏதாவது ஒரு ஆசை தான் கிளிக் ஆகும். அது எதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு ஆசையை மட்டும், எப்போவுமே ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் இடத்துல போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு 10-15 லிஸ்ட்டை போடக்கூடாது. ஏதாவது ஒரு ஆசையை மனசில் எடுத்துக்கணும். அந்த ஒரு ஆசை நிறைவேற வேணுமா இறைவன்கிட்ட அடம் பிடிக்கணும். எனக்கு இதை நிறைவேற்றி பண்ணி கொடுன்ட்டு தொடர்ச்சியாக இறைவனிடத்தில் அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கணும். இறைவனே ஒரு கட்டத்தில் என்னப்பா இது இவ்வளோ தூரம் இவன் அந்த கோரிக்கைக்காக மன்றாடுறான் கேட்குறான் அப்படின்னுட்டு ஒரு கட்டத்தில் இறைவனே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவார். அதில் தான் இருக்கு மிகப்பெரிய ரகசியமே. ஸோ இறைவனிடத்தில் வைக்கிற வேண்டுதல் எப்பயுமே ஒருமுகமாக இருக்கணும். அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மற்றொரு வேண்டுதலை வையுங்கள். அடம்பிடித்து வேண்டுங்கள், மன்றாடி வேண்டுங்கள், அழுது வேண்டுங்கள். கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். இந்த சோடசக்கலை நேரமும் அப்படித்தான். இந்த 2 மணி நேரமும் ஏதாவது ஒரு மன ஆசை நிறைவேற வேண்டுமா இறைவனிடத்திலே பிரார்த்தித்து அந்த ஆசைக்காக நீங்கள் முழு தியானத்திலே ஈடுபடும் போது கரெக்டாக அந்த 5 நொடிகள் கிளிக் ஆகும். கண்டிப்பாக அடுத்த அமாவாசை வருவதற்குள் உங்களினுடைய அந்த ஆசை நிறைவேறும் என்பது விதி. அது விதி. கரெக்டாக முறையாக ஃபாலோ பண்ணி இந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத
தவிர்க்க முடியாத உண்மையாக வருகிறது. ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். முகூர்த்த நேரங்கள் என்பது விதியையே மாற்றக்கூடிய சக்தி உடையது. ஸோ பயன்படுத்தி பயனினை அடையுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.